திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தியானம், மூச்சு பயிற்சி, இந்த சித்த வித்தியார்த்திகள் சொல்கிற சித்த வித்தை, வாசி யோகம், குண்டலினி யோகம், அப்புறம் விபாசனா, இந்த புத்தர்களின் சீடர்கள், அவர் வழி வந்தவர்கள் சொல்லிக் கொடுத்த விபாசனா, அப்புறம் கிரியா யோகா, அப்புறம் ரமண மகரிஷி சொல்கிற எண்ணங்களை கவனிக்கிறது. எண்ணங்கள் எங்கிருந்து உருவாகின்றன, அந்த வேரை, அந்த மூலத்தை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லுவார் ரமண மகரிஷி. சித்த வித்தியார்த்திகள் வாசி யோகத்தை அவங்க ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க. கதியை பிடிக்கணும்பாங்க, மூச்சு காற்றை ஏற்றுங்க, இறக்குங்க, கட்டுங்க, அடக்குங்க, அப்புறம் திருப்புங்க, ஏற்றுங்க அப்படிம்பாங்க. குண்டலினி யோகம் ஒரு சக்கரத்துலையா ஆற்றலை ஏற்றணும், கடைசியாக 7வது சக்கரம் ஏறும்போது உங்களுக்கு ஞானம் கிடைக்கும்பாங்க. இப்படி நம்ம இந்தியாவில் இது மாதிரி தியானமும் குண்டலினி யோகமும் இது மாதிரி ஆன்ம அனுபவங்களை பெற மக்கள் ஆர்வப்பட்டு தேடும் பொழுது இப்படி ஏராளமான வழிகளை அதை கற்றுக் கொடுக்குறவங்க சொல்கிறாங்க. ரமண மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருளை புருவ மத்தியில் வச்சுக்கிட்டு நினச்சிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஒரு இது ஏற்படும். அப்புறமா அதுலேருந்து கலைஞ்ச பிறகு அந்த உணர்வும், அந்த அமைதி நிலையும், அந்த ஒரு ஏகாந்த நிலையும் கலைஞ்சு போயிடும். எப்பொழுதும் அது இருக்கணும்னா நீங்கள் எண்ணங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அந்த மூலத்தை கவனியுங்கள் அமைதியாக. கடைசியாக எண்ணங்களற்ற நிலைக்கு போகலாம். அப்பொழுது ஆன்மஸ்வரூபத்தை நாம் உணரலாம். ஆன்மஸ்வரூபம் ஆனந்தம் அப்படிம்பார். இதுதான் முழுமையா? அவர் சொல்கிறது, ரமண மகரிஷி சொல்கிறது உண்மையா? வேறு இந்த உருவ தியானத்தை பண்ணுறாங்க, அது கிடையாதா? இல்லை வாசியோகம்னு காற்றை ஏற்றி இறக்குறது நம்மளே பண்ணுறது, அது கிடையாதா? அப்புறம் மூச்சு காத்தை கவனித்தல் விபாசனா, அது சொல்லித்தராங்க, அது போயிட்டு கற்றுக்குறாங்க, அது கிடையாதா? இப்படின்னா பல முறைகள் இருக்குது. பல முறைகளை சொல்லித்தராங்க, பல முறைகளையும் கற்றுக்குறாங்க. இந்த ஆன்ம அனுபவங்களை பெறுவதற்கு ஆன்மா அலைந்து திரிந்து ஏகப்பட்ட வழிமுறைகளை தேடி கடைசியில் யாராவது தேர்றாங்களான்னா ஒருத்தரும் தேர்னதா இல்லை, தேரல இது வரைக்கும். இது மாதிரி இந்த விபாசனாவில், அப்புறம் எண்ணங்களை கவனித்தல்ல, சுவாசத்தை கவனித்தல்ல, சித்த வித்தியார்த்திகள் சொல்லப்படுற அந்த வாசியோக முறையில் அவங்க சித்த வித்தியார்த்திகள் ஜீவசமாதின்னு ஒரு நிலைக்கு போய்ட்டு அடங்கிறாங்க. அவங்க வள்ளலார் மாதிரி சித்திகளை பெற்று சித்திகள் அவங்க நடத்த தெரியல, அவங்க நடத்தலை, அவங்களால நடத்த முடியல, உள்ளே போகிறாங்க. அவங்க இறந்து போயிடுறாங்க. இறந்து போகிறதுன்னு சொல்கிறத விட கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இப்போ எங்கே தான் உண்மை இருக்குது? ஒரு ஆன்ம அனுபவங்களை பெறணும்னா ஆன்மா எது சரியான முறை, அந்த முறை யார் சொல்லி கொடுக்குறா, இருக்குதா, ஏற்கனவே இருந்திருக்குதா, இல்லை இவங்களாம் இப்படிலாம் பல வழிகளில் சொல்லப்படுற இந்த கிரியா யோகமாகட்டும், வாசி யோகமாகட்டும், குண்டலினி யோகமாகட்டும், ரமண மகரிஷி சொல்கிற எண்ணங்களை கவனித்தலாகட்டும், விபாசனாவாகட்டும், இதிலலாம் உண்மை இல்லையா? ஏன் இத்தனை முறைகள் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஏன் இத்தனை முறைகள் பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒன்றா செஞ்சு பார்க்குறாங்க. ஒன்றா போயிட்டு இதில் கிடச்சிருமா ஞானம், அதில் கிடச்சிருமா ஞானம் அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. எதுலையுமே அவங்களுக்கு ஞானம் கிடைக்கல. அதனால தான் இதை விட்டுட்டு, இது எப்படின்னா, பல மனிதர்கள் நாமளே கூட நாமளே சின்ன குழந்தைங்களும் கிடையாது, இப்போவும் அதுமாரி தான் மக்கள் பண்ணுறாங்க பலர்.
என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடவுளை வணங்கிட்டே வருவாங்க. ஒரு வேண்டுதலை வச்சு. வணங்கிட்டே வரும்பொழுது, அந்த டார்கெட் அந்த இலக்க அடையணும்னு வேண்டிட்டே வருவாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறாத பொழுது, "அடச்சீ! இந்த சாமி வேஸ்ட்டுடா." அடுத்தது யாரோ சொல்லுவாங்க, "அந்த ஊர்ல இந்த மாரி ஒரு சக்தியுள்ள சாமி இருக்குதாம். அதுக்கு இப்படி இந்த வழிமுறையில போயிட்டு, வாரம் வாரம் போய் வழிபட்டோம்னா, இப்படிலாம் செஞ்சோம்னா, அ அந்த வழிபாடு முறைகள்லாம் சொல்லி தருவாங்க அவங்க. பக்கத்தில போயிட்டு வந்தவங்க. அங்க வந்து 3 வாரம் போ, இல்ல 3 மாசம் போ, இல்ல 3 வருஷம் போ. இந்த காலக்கெடுவையும் சொல்லுவாங்க. போனீன்னா நீ வேண்டுனது நிறைவேறிடுமா. நீ போ அங்க போன்னு சொல்லுவாங்க. ஓ! அப்படியா? சரின்னு இவங்களும் அந்த கோயிலுக்கு போவாங்க. அங்க போயாவது நிறைவேறுதா அப்படின்னு பார்த்தோம்னா, திரும்ப இந்த சாமிய விட்டுட்டு அந்த சாமிக்கு போனாங்க. அடுத்தது அந்த சாமிகிட்ட போயும் அவங்களுக்கு திருப்தி வராது. இன்னொரு சாமிகிட்ட போவாங்க. அடுத்தது ஏதோ தொலைக்காட்சியிலயோ, சமூக ஊடகத்திலயோ ஏதோ ஒரு வீடியோ கிளிப்பிங்கில ஒரு சாமிய பத்தியோ, ஒரு இத பத்தியோ அங்க இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. அது எப்படி வணங்கணும்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஓடுவாங்க. இப்படி எப்படி சுத்தி சுத்தி ஒவ்வொரு சாமியையும் ஒரு ஒரு வழிபாட்டு முறையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏன்னா, அவங்க முழு திருப்திக்கே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க கேட்டது எல்லாத்தையுமே அந்த சாமி குடுக்கலன்னு அவங்க நினைப்பாங்க. இதனால தான் பல முறைகள, பல சாமிகள அவங்க தேடுவாங்க. பல வழிபாட்டு முறைகள தேடிட்டே இருப்பாங்க. கடைசியில ஏதாவது அவங்க திருப்தியா முழுமை அடைஞ்சுட்டாங்களான்னா, கடைசி வரைக்கும் அவங்க வந்து திருமணம் ஆகி ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த வழிபாட்டு முறையெல்லாம். கடைசி வரைக்குமே இத பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதில 100க்கு ஒரு 5% 100 பேர் வழிபடுறாங்கன்னா, வெறும் ஒரு வேண்டுதல வச்சு, 100ல ஒரு 5 பேரு இல்ல 10% பேருக்கு அவங்க வேண்டுனது நடந்திருக்கும். அது அவங்க வேண்டுதல வைக்காம அவங்க உழைப்ப அந்த வேலையில போட்டிருந்தா கூட தானாவே நடந்திருக்கும். இவங்க என்ன நெனச்சுப்பாங்க, அந்த 100% உள்ள இந்த 5% மக்கள் என்ன நெனச்சுப்பாங்க, நம்ம இந்த சாமி போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது தான் இது நடந்தது. அதனால நம்மளோட வெற்றிக்கு காரணம் இந்த கோயில், இந்த சாமி, இந்த வழிபாட்டு முறை தான். இத நம்ம கடைசி வரைக்கும் கடைபிடிச்சு இத செய்யணும். அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அதையே கடைசி வரைக்கும் கடைபிடிப்பாங்க. பிஸ்னஸும் அவங்களுக்கு அவங்க திருப்திக்கு நடக்கிற மாரி, அவங்க வளர்ச்சி அடையிற மாரி வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டுருப்பாங்க. அவங்க என்ன நெனச்சுப்பாங்க, தான் உழைக்கிறதுனால வரல. நம்ம போய் அந்த வழிபாட்டு முறைய அங்க போய் பண்ணோம் பாரு, அந்த கோயிலுக்கு, அந்த சாமிக்கு. அதனால தான் நம்ம வெற்றி அடைஞ்சு போயிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் அத பண்ணுவாங்க. யாரு? அந்த 100%ல அந்த 5லேருந்து 10% மக்கள் வெற்றி அடைஞ்சாங்க பாத்தியா? பாத்தீங்களா? அவங்க மட்டும் அத பண்ணுவாங்க. மீதி 95 to 90% மக்கள் ஒவ்வொரு சாமியா, ஒவ்வொரு சாமியா, ஒவ்வொரு சாமியா, ஒவ்வொரு வழிபாட்டு முறையா தாவி, தாவி, தாவி போயிட்டே இருப்பாங்க. இந்த மீதி இருக்க அந்த 5% வெற்றி அடைஞ்சவங்க என்ன நெனச்சுப்பாங்க, அது தானா நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த சாமிய போய் வழிபட்டதால தான் நடந்ததுன்னு அவங்க நெனச்சுக்கிட்டு, அவங்க மட்டும் ஒரே சாமிய, ஒரே வழிபாட்டு முறைய பண்ணிட்டுருப்பாங்க. இப்படி தான் இந்த குண்டலினி யோகம், வாசி யோகம், சித்த வித்தியார்த்திகள் பண்றது, அந்த விபாசனா இதெல்லாம் சொல்லி சொல்லி தரவங்கலாம், இப்படி கத்துக்கிறவங்கலாம் இப்படி தான் ஓடிட்டுருக்காங்க. குண்டலினி யோகத்துக்கு போறாங்க. அவங்களும் அங்கேயும் வெற்றி அடையல, இலக்கு அடையல. அடுத்தது வாசி யோகத்துக்கு போறாங்க. அங்கேயும் வெற்றி அடையல. அடுத்தது எண்ணங்களை கவனித்தல் ரமண மகரிஷி முறைக்கு போறாங்க. அங்கேயும் வெற்றி அடையல. அடுத்து விபாசனாவுக்கு போறாங்க. மூச்சு காத்து கவனிக்கிறது. அங்கேயும் வெற்றி கிடைக்கல. ஏதோ ஒரு தியானமோ, ஏதோ ஒரு பயிற்சியோ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது, அவங்களுக்கு ஆன்ம அனுபவங்கள் கிடைக்குதோ இல்லையோ, அவங்க ரிலாக்சேஷனா, வெல்த்தியா, நல்ல சொகுசா வாழறதுக்கு ஒரு வாழ்க்கை முறை அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில ஓடிட்டு இருக்கும்போது கிடைச்சிரும். சிலவங்களுக்கு இந்த 5லேருந்து 10% மக்களுக்கு ஓடி தேடுறவங்களுக்கு கிடைச்சிருது. எந்த தியானமோ, எந்த பயிற்சி முறையோ செய்யும்போது, அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு அமைஞ்சிருதோ, அவங்க சொகுசா வாழுற முறையோ, அவங்க திருப்தியா வாழுற முறையோ, அவங்க தேடினது கிடைச்சிடுதோ, அதுதான் உண்மை. நம்ம விபாசனா பண்ணும்பொழுது தான் நம்ம பிஸ்னஸு ஹை பீக்குக்கு போணுச்சு. நம்ம கோடீஸ்வரன் ஆனோம். அப்ப விபாசனா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு அவங்க அதில அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. இப்ப இவங்க சொல்றதெல்லாம் உண்மையான தியான முறைகளா? ஆன்ம அனுபவங்களை பெறும் முறையான்னா, இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ரமண மகரிஷி சொல்ற மாரி எண்ணங்களை கவனிச்சா ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும். அது பல எண்ணங்கள்லேருந்து எண்ணங்கள் குறைஞ்சு, 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 குறைஞ்சு ஒரு சில எண்ணங்களோ, இல்ல குறைவான ஒரு எண்ணமோ, இல்ல எண்ணமற்ற நிலைக்கோ போகும். எண்ணமற்ற நிலைக்கு போனா ஆன்மாவானது ஈடேறிடுமான்னா, ஈடேறாது. அது கடவுளை பார்க்கணும், தன்னை அறியணும். ஆன்மா வந்து தன்னை நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? என்னுடைய அ இந்த பிரபஞ்சத்தில் நான் நிறைந்துள்ள என்னுடைய விரிவு என்ன? என்னுடைய எல்லை என்ன?
என்னை ஆட்கொண்ட, என்னை நடத்துகின்ற கடவுளின் நிலை என்ன? இப்படிலாம் அறிஞ்சுக்கணும். அறிந்த பிறகு தான் அந்த ஆன்மாவானது முழு ஞானத்தை பெறும். வெறும் இந்த அமைதி நிலையில இருக்கிறதோ, எண்ணமற்ற நிலையில இருக்கிறதோ, அந்த ஆன்மாவை ஈடேத்திடாது. அது மன அமைதியையும், ஆன்ம அமைதியையும் கொடுக்கும். அதுக்கு சொல்றான். அப்புறம் வந்து இந்த சித்த வித்தியார்த்திகள் சொல்ற மாதிரி, ஆ எந்த உருவத்தையும் கவனிக்காம புருவ மத்தியில அ எண்ணத்த குவிச்சு காத்த ஓட்டுறது, வாசியோகத்த ஓட்டுறதுங்கிறது, அது கோமாவுக்கு கொண்டு விடும். அது வள்ளலார் மாதிரி அவங்க ஏந்திச்சு சித்திகள் செய்ய மாட்டாங்க. தெரியாது. அவங்க ஏன்னா தன்னை அறிந்திருக்க மாட்டாங்க. கடவுளையும் அறிந்திருக்கவும் முடியாது. அவங்க தான் கோமாவுக்கு போயிடுறாங்களே. செயல்பாடற்ற நிலைக்கு போயிடுவாங்க. அதனால அந்த சித்த வித்தியார்த்தி சொல்ற வாசியோகம்னு அவங்க சொல்லிக்கிற அதுவும் ஆன்மாவை ஈடேற்றாது. இந்த விபாசனா அப்படின்னு புத்தர் முறையில் விபாசனான்னு கற்றுக்கிறோம், அதை சொல்லித் தராங்க அப்படின்னு போகிறாங்கள்ல, அதுலேயாவது உண்மை இருக்கா அப்படின்னா, மூச்சு காற்றை கவனிக்க சொல்லுவாங்க. போகிறவங்களும் கற்றுக்கிறவங்களும் மூச்சு காற்றை கவனிப்பாங்க. ஒரு முன்னேற்றம் ஏற்படும் படிப்படியாக. அதுலேயே பயிற்சிகள் பண்ண மனம் அமைதி பெறும். மனம் அமைதி பெற்ற பிறகு ஒரு அமைதியான ஒரு சாந்த நிலை ஏற்படும். அதுதான் ஆன்மாவின் பூரணத்துவம். அதுதான் நான் அடைஞ்சிட்டேன் ஞானம் அப்படின்னு அவங்களும் ஒரு கற்பனையை அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது இந்த கிரியா யோகம், கிரியா பாபாஜி காபாஜிம்பாங்க. அவங்களும் பூரணத்துவ இது பண்ணி அவங்களும் தன்னை அறிந்து கடவுளை அறிஞ்சாங்களான்னா அறியல. ஏதோ இதுதான் அவங்க போன ரூட்டில் ஒருத்தன் தண்ணி தேடி போகிறான் ஒரு பாலைவனத்தில். ஏதோ குடிக்கிறதுக்கு அன்னைக்கு உயிர் வாழறதுக்கு ஒரு இடத்துல சின்ன ஊற்று இருந்தது, கொஞ்சம் தண்ணி குடித்தான். ஒரு 2 நாள் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் செத்து போயிட்டான். அதுதான் அந்த பாலைவனத்திலே இருக்கிற ஒரே தண்ணி ஊற்று, நீர்ச்சோலை அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அந்த கல்லில். அதை பின்னால் வந்தவன் அதை பார்த்துட்டு, இதாண்டா இந்த பாலைவனத்திலே தண்ணி இருக்கிற ஒரே இடமா, முன்னாடி வந்தவன் எழுதியிருக்கான், அதுவும் கொஞ்சம் தான் வந்திருக்கு, அதுவும் ஒரு நாள் செத்து போயிட்டான் அவன் அப்படின்ட்டு அதையே ஃபாலோ பண்ணுவானுங்க ஒரு கூட்டம். இன்னொருத்தவன் அந்த பாலைவனத்தில் இன்னொரு இடத்துல தேடிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு மாதம் வாடுற அளவுக்கான தண்ணி கிடச்சிருக்கும். அதுதான்டா நீர்ச்சோலை, கடவுள் சொல்கிற, ஞானிகள் சொல்கிற என்றும் இரவாத அமுதம் இதுதான்டா அப்படின்னு குடிச்சுவிட்டு அவன் 1 மாதம் வந்திருப்பான். அவனும் அதுக்கப்புறம் இறந்து போயிருப்பான். அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம், இதுதான்டா சரியான முறை இதுதான் அப்படின்ட்டு. குண்டலினி யோகம், வாசி யோகம், விபாசனா, இதில் எதுலையாவது நீங்கள் கற்றுத்தரவங்க வந்து தன்னை ஆள்கின்ற தலைவனையும் அறிந்து சித்துகள் செஞ்சு இந்த உலகத்தை கட்டுப்படுத்துகிறாங்களா, தன்னை கட்டுப்படுத்துகிறாங்களா, எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும் ஆற்றல் வந்துடுதா அப்படின்னு நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மள்ட்ட பிச்சை கேட்பாங்க. இந்த கற்றுக்கிறதுக்காக வராங்கள்ல, ஃபீஸுங்கிற பேரில் கற்றுக்க வரவங்கள்ட்ட பிச்சை எடுப்பாங்க. என்னடா இது, இவன் ஆன்மா அனுபவங்களை பெற்று பூரணத்துவம் ஆயிட்டாங்கிறான், தன்னை அறிஞ்சிட்டாங்கிறான், கடவுளை அறிஞ்சிட்டாங்கிறான், இவன் வந்து கற்றுக்க வரவங்கள்ட்ட போய் பிச்சை கேட்குறானே, பணத்தை கூட அவனால் உருவாக்கிக்க முடியல, இவன் சரியான குருவாக இருந்தால், எல்லாத்தையும் அறிந்தவனாக இருந்தால் எல்லாத்தையும் இவனே உருவாக்கிப்பானே, இவனுக்கு என்ன தேவைன்னோ அதையே அவன் பூர்த்தி பண்ணிப்பானே, இவன் ஏன்டா கற்றுக்க வரவங்கள்ட்ட போய் பிச்சை கேட்குறான், பணம் கேட்குறான் அப்படிங்கிற அறிவும் அந்த கற்றுக்க போகிறவங்கள்ட்ட கிடையாது. இது மாதிரி அப்புறம் வந்து நாங்கள் பணம் வாங்க மாட்டோம், நாங்கள் ஃப்ரீயாக கற்றுத்தரோன்ட்டு சில குரூப்புகள், சில சித்த வித்தியார்த்திகள் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறவங்கள்ட்டையும் ஞானம் இருக்கான்னா, இவர் எங்கள்கிட்ட கற்றுக்கிட்டாருங்க, ஒரு 6 மாதம் தீவிரமாக கற்றுக்கிட்டாரு, அப்புறமா பயிற்சிகள்லாம் செஞ்சார், வீட்டில் தனியாக இருக்கும்போது அவருக்கு இந்த வாழ்க்கையின் பூரணத்துவம் அடையணும்னு ஆசை வந்துட்டு வீட்டில் தனியாக இருக்கும்போது பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தார். பூரணத்துவத்தை அடைந்து சமாதி ஆகிட்டார். அது என்ன மாதிரி நிலை அது, அந்த நிலையை அடையணும்னா சாதாரணப்பட்ட விஷயமா? அந்த கோம நிலையை அடையிறதுக்கு இந்த சித்த வித்தியார்த்திகள்லாம் சொல்லுவாங்க, கடவுளாகவே ஆகிட்டாருப்பா அவர் இந்நேரம் எப்படிலாம் இருப்பார் பார்த்துங்க. இவ்வளவுதான் இவங்களோட ஞானத்தின் தெளிவு. ஒருத்தவன் வந்து தன்னை அறிந்துட்டான்னா, கடவுளை அறிஞ்சிட்டான்னா, அவன் வந்து சித்துக்கள் செய்யணும்.
அவன் வந்து அவனுக்கு தேவை பணமோ, இதுவோ கிடையாது. அவன் தேவைய அவனே பூர்த்தி செய்து கொள்வான். அவன் கத்துக் குடுக்குற இது வந்து அவ்வளவு தெளிவா இருக்கும். அவன் வந்து கோமாவுக்கு போறதுக்கு கத்துக் குடுக்க மாட்டான். அவன் வந்து ஒரு யோகம் செஞ்சோம்னா, ஒரு தியானம் செஞ்சோம்னா, அ கோமாவுக்குள்ள போய் சமாதியில போய் ஒடுங்கி மீண்டு வர முடியாத பாதையில போறத அவன் கத்துக் குடுக்க மாட்டான். அது வந்து சரியான பாதை கிடையாது. அப்ப என்னதான் சரியான பாதை? அப்படின்னா, இந்த குண்டலினி யோகம், வாசி யோகம்னு சொல்லப்படுற அந்த மூச்சு காத்த ஓட்டுறது, அ அப்புறம் விபாசனா, மூச்சு காத்த பார்க்கறது, இது வந்து என்னன்னா தியானத்தில ஏற்படுற 3 நிலைகள். மூச்சு காத்து தியானம் செய்யும்போது ஒடுங்கும். அடுத்தது எண்ணங்கள் ஒடுங்கும். அடுத்தது மூலாதாரத்திலேருந்து சக்தியானது புருவ மத்திக்கு எழும்பும். இது 3மே ஒரே தியானத்தில ஏற்படுற நிலைகள் தான். சரிங்களா? இத வந்து ஒழுங்கா தியானம் பண்ணவனுக்கு தான் இது தெரியும். இந்த 3த்தையும் தனித்தனியா பிரிச்சு கொண்டு போயிட்டு, நான் இந்த முறையில போயிட்டு அனுபவ அனுபவங்களை பெறேன். நான் இந்த மூச்சு காத்து முறை, இது வாசியோக முறை, இது விபாசனா முறை, இது எண்ணங்களை கவனித்தல் முறை, இது குண்டலினியை ஏற்றும் முறை. அப்படின்னு எப்ப இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, கத்துக்குட்டிகள் நான் அடைஞ்சிட்டேன், பூரணத்துவத்தை அடைஞ்சிட்டேன்னு கத்துக் குடுக்க வந்ததன் விளைவு தான், ஒரே தியானத்தில நடக்கிற இந்த 3 நிலைகளையும் தனித்தனியா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கானுங்க. தனித்தனியா சொல்லிக் குடுத்து அவங்கலாம் முன்னேறினானுங்களாம், பூரணத்துவத்தை அடைஞ்சானுங்களான்னா, அவனுங்கலாம் அடையல. அவனுங்கள்ட்ட கத்துக்கிறவனும் அடைய மாட்டான். அடைய முடியாது. அது சரியான முறை இல்ல. அப்ப தியானத்தில தான் இந்த குண்டலினி ஏறும், மூச்சு காத்து ஒடுங்கும், எண்ணங்கள் ஒடுங்கும். 3மே இந்த 3மே ஒரே தியானத்தில நடக்கிற செயல்பாடுங்க. நீங்க தியானம் செஞ்சு அனுபவம் பெற்றா தான் இவனுங்க சொல்றது 100% பொய்யி, புரட்டு. இவனுங்க வந்து போலிகள். நித்யானந்தா தொடங்கி, ஜக்கி வாசுதேவ் தொடங்கி, கார்ப்பரேட் சாமியார்களும் போலி. அதே நேரத்தில நல்ல பாதையில போனவங்களும், அவங்க பக்குவத்துக்கு ஏற்றாற்போல ரமண மகரிஷியும் பூரணத்துவத்தை அடைந்தாரான்னா அடையல. பூரணத்துவத்தை அடையல. விவேகானந்தரும் பூரணத்துவத்தை அடைஞ்சாரா? தன்னை அறிந்து, ஆன்மாவை அறிந்து, தன் தலைவனை அறிந்தாரான்னா அடையல. அப்புறம் ஏன் இந்த தியான முறையெல்லாம் சொல்லி தராரு? கிரியா பாபா அவரும் பூரணத்துவத்தை அடைஞ்சாரான்னா அடையல. அடைஞ்சிருந்தா அவங்க வந்து மரணத்தை வென்று இருப்பார்கள். மரணமே அவங்களுக்கு கிடையாது. அப்பதான் பூரணத்துவத்தை அடைதல். அதுதான் பூரணத்துவத்தை அடைதல். இப்ப தியானம்னு சொல்லிட்டப்பா. தியானத்தில தான் இந்த 3 நடக்குதுன்னு சொல்லிட்ட. ஆ குண்டலினி ஏறுறது, குண்டலினி ஆற்றல் ஏறுறது, மூச்சு அடங்குறது, எண்ணங்கள் ஒடுங்குறது 3மே ஒரே தியானத்தில தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்ட. அந்த தியானம் என்னன்னு சொல்லுப்பான்னா, சில பேர் தியானம் சொல்லி தரேன்னு தியானமும் சொல்லி தராங்க. தியானத்தில என்ன சொல்லி தராங்கன்னா, ஒரு சிலர் என்ன சொல்லி தராங்க, புருவ மத்தியில கவனத்த மட்டும் வைங்க. எந்த உருவமும் வேணான்னு சொல்றாங்க. இந்த உருவமும் வேணான்னு சொல்லி கவனத்த மட்டும் வைக்க சொல்றவங்க, அவங்க அடையலாமான்னா அடைய முடியாது. ஏன்னா, ஒரு உருவத்தை தியானித்தால் தான் ஓரளவுக்கு அந்த தியானமானது அடுத்த நிலைக்கு போகும். உருவமற்ற எதுவுமே இல்லாம அருவமா தியானிச்சா, அது வந்து கோமாவுக்கு தான் போகும் அந்த தியானம். தன்னையும் அறிய முடியாது, தன் தலைவனையும் அறிய முடியாது. தியானமானது 3 நிலைகளை கொண்டது. எப்படி? தியானமானது 3 நிலைகளை கொண்டது. என்ன 3 நிலைனா, துவைதம், அத்வைதம், அதீதம். இந்த 3 நிலையும் தியானத்தில எப்ப ஏற்படும் அப்படின்னா, எந்த உருவத்தை நினைக்கணுமோ, எந்த மந்திரத்த சொல்லணுமோ, அத சரியான முறையில, சரியா கடவுள் கொடுத்த வழிய பின்பற்றி, அத அந்த உருவத்த வச்சு, அந்த மந்திரத்த சொல்லும்பொழுது தான் எண்ணம் அடங்கும், மூச்சடங்கும், குண்டலினி ஆற்றல் எழும்பும். அது என்ன தியானம் அப்படின்னா, நான் ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். வள்ளலார் சொல்லிக் கொடுத்த ஓம்கார தியானம். ஓம்கார தியானத்தில தான் இந்த 3ம் நடைபெறும். அப்படி தான் வள்ளலாரும் தன்னையும் அறிந்தார், தன் தலைவனை அறிந்தார், சித்துக்களை பெற்றார், மரணமில்லா பெருவாழ்வை பெற்றார். வெறுமனே தியானம் பண்ணுனா இது ஜெயிச்சிடலாமான்னா, அதுக்கு உரிய பக்குவத்துக்கு வந்து தான் தியானம் பண்ணணும். ஜீவகாருண்யத்தில் மனசை தயவாக வச்சுக்கணும். சுத்த சைவத்துக்கு வந்துக்கணும்.
எண்ணங்களை வந்து தவறான வழிகளில் செலுத்தாமல் நல்ல வழியில் செலுத்தணும். அவர் சொல்கிற இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் நம்ம கவனிக்கணும், நம்ம பார்த்துக்கணும். அதை கவனித்து பயிற்சி செய்யும் பொழுது அடுத்தது ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் தானாக கடவுளாக கொடுப்பார். ஆன்மா ஈடேற ஈடேற அடுத்தடுத்த படிநிலைக்கு செல்ல செல்ல இதெல்லாம் தானாக நடக்கும். இப்போ கரெக்டாக தெளிவாக ஒரு தியான முறை சொல்லி கொடுத்தவர் யாருன்னா வள்ளலார். அது என்ன தியான முறைனா ஓம்கார தியான முறை. ஓம்கார தியானத்தில் தான் நடுநாடியை பிடிக்க முடியும். இவங்க சொல்கிற இந்த மாதிரியான குண்டலி யோகம், வாசி யோகம், விபாசனா, எண்ணங்களை கவனித்தல், மூச்சு காத்தை கவனித்தல் எல்லாம் தன் நடுநாடியை பிடிக்க முடியாது. ஓம்கார தியானத்தில் தான் நடுநாடியில் அந்த தியானத்தை செய்ய முடியும், நடுநாடியை பிடிக்க முடியும். நடுநாடிங்கிறது இவங்க வந்து புவி இந்த புருவ மத்தியை பிடிச்சி தியானம் பண்ணாலே அது நடுநாடின்னு நினச்சிக்கிறாங்க. அது நடுநாடி கிடையாது. நடுநாடியை பிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம். நம்மளுடைய முடி திக்னஸை விட இன்னும் நுணுகிய பாதையாக இருக்குது அந்த நடுநாடி. ஆரம்பிக்கும் பொழுது ஈஸியாக இருக்க போக அவ்வளோ நுணுக்கமாக போகும் அது இந்த நடுநாடி. இந்த நடுநாடியை ஏன் சொல்கிறேன்னா, இந்த நடுநாடியை தான் இந்த புருவ மத்தியை தான் வள்ளலார் வந்து சிற்சபா அங்கம்னு சொல்கிறாரு. சிற்சபா அங்கம்னா என்னன்னா, ஒரு அங்கம்னு சொன்னால் என்னென்னா, இந்த உடம்புல இந்த விரல் ஒரு அங்கம், ஒரு கை ஒரு அங்கம். இந்த உடம்பையே முழுசாக சொல்லும் பொழுது அது அங்கம் கிடையாது, உடல்னு சொல்லணும். நம்ம உடம்புல ஒரு அங்கமாக எதுன்னா, காது ஒரு அங்கமாக சொல்லலாம், கண் ஒரு அங்கமாக சொல்லலாம், கால் விரல்கள் ஒரு அங்கமாக சொல்லலாம். ஒரு பகுதியை தான் அங்கம்னு சொல்லுவது. நம்ம புருவ மத்திய வள்ளலார் சிற்சபா அங்கம்னு சொல்லுவார். சிற்சபா அங்கம் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பகுதியான இந்த சிற்சபையானையே அந்த புருவ மத்தியை பிடிச்சா அது முழுமையான இடத்துக்கு கொண்டுட்டு போகும். ஒரு அந்தரத்தில் ஒரு அரண்மனை அந்தரத்தில் அப்படியே நிற்கிது, அதுதான் சிற்சபை. வானத்தில் பறக்குது, அப்படியே ஸ்டடியாக நிற்கிதுன்னு வச்சுக்கிங்க உங்கள் தலைக்கு மேலே. அதிலிருந்து ஒரு ஏணி படிக்கட்டுகள் கீழே தொங்க விடப்பட்டிருக்கின்றன. நம்ம புருவ மத்தி வரைக்கும் அதை நுனி வந்து நிற்கிது. மேலே அந்தரத்தில் பறக்கக்கூடிய சிற்சபை என்கிற கடவுள் நடனமாடக்கூடிய ஒரு அரண்மனையிலிருந்து கீழே ஒரு ஏணி தொங்க விடப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியானது நுனியானது கடைசி எங்கே வந்து நிற்கிதுன்னா, நம்ம புருவ மத்தியில் வந்து அந்த ஏணியானது எண்டானது நிற்கிது. அந்த ஏணி முதல் படிக்கட்டு நம்ம புருவ மத்தியில் இருக்குது. அதை பிடிச்சி ஏறினோம்னா அந்த ஏணி படிக்கட்டு கடைசியாக எங்கே போய் நம்மளை ஏற்றி விடும்னா, அந்த சிற்சபா என்கின்ற கடவுள் நடனமாடுகின்ற திருச்சிற்றம்பலமாகிய அந்த அரண்மனைக்கு நம்மளை இட்டு செல்லும். அது பேர் தான் சிதம்பரம், அது பேர் தான் சிற்சபை, அது பேர் தான் திருச்சிற்றம்பலம், அது பேர் தான் கடவுள் நடனமிடம், ஆனந்த நடனமிடம் இடம். அந்த இடத்தை அடையிறதுக்கான ஏணி படுகட்டு, கீழே தொங்க விடப்பட்ட ஏணி படுகட்டு எங்கே வந்து அது கடைசியாக நிற்கிதுன்னா, நம்ம புருவ மத்தியில் நிற்கிது. அதனால தான் புருவ மத்தியில் போயிட்டு அதை பிடிச்சோம்னா அடுத்தடுத்த படிக்கட்டுக்கு ஏறி நம்ம அந்த திருச்சிற்றம்பலத்தை அடைஞ்சிருவோம். இப்படி புருவ மத்தியில் வள்ளலார் சொல்கிற ஓம்கார தியானத்தை செஞ்சால் இந்த மூச்சு காற்று அடங்குறதையும் இந்த எண்ணம் அடங்குறதையும் குண்டலினி ஆற்றல் எழும்புறதையும் ஒரே தியானத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அனுபவத்தில் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்மாவானது புருவ மத்தியத்திலிருந்து தலை உச்சிக்கு எழும்பும். அந்த தலை உச்சிக்கு எழும்பும் பொழுது எண்ணங்களற்ற நிலைக்கும் மூச்சு அற்ற நிலைக்கும் சுவாசமற்ற நிலைக்கும், இந்த எண்ணங்களற்ற மூச்சியற்ற நிலைக்கும் அந்த குண்டலினி ஆற்றல் எழும்பிய பிறகு அதுக்கு போவீங்க. உச்சந்தலைக்கு உயிரானது ஏறும். அதன் பிறகு படிப்படியாக தான் அந்த உச்சந்தலைக்கு ஏறும் பொழுதே ஏகாந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் காண்பீங்க. அது ஃபஸ்ட்டு இதுலேயே உங்களுக்கு அவ்வளோ இன்பமாக இருக்கும். அதுக்கு மேலே போனோன்னா அப்போ எவ்வளோ இன்பமாக இருக்கும்னு நீங்களே பார்த்துங்க. அதனால தான் அதை பேரின்பம்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்க. எப்படி உருவமத்திலேருந்து உச்சந்தலையாகிய முதல் படிக்கட்டுக்கு ஏறும் பொழுது அவ்வளோ இன்பமாக இருக்கும். அதை பின்தொடர்ந்து அதிலிருந்து பின்வாங்கி விடாமல் மேலும் அதிலேயே ஆழ்ந்து உள்ளே போனீங்கன்னா தான் அடுத்தடுத்த படிநிலைக்கு அந்த ஏணி படிக்கட்டில் மேலே ஏறி கடைசியாக அந்த திருச்சிற்றம்பலம் எனும் மாளிகையை அடைந்து அங்கே அருட்சக்தியையும் ஆன்மாவையும் அருட்சக்தியையும் கடைசியாகிய இறைவனாகிய சிவத்தையும் கண்டுவிட்டால் மரணத்தை நீங்கள் ஜெயிச்சிடலாம். இதுதான் உண்மையான ஆன்ம அனுபவங்களை பெற்று ஆன்மா மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கான நேரான வழி ராஜபாட்டை.
இனிமேலாவது இப்படி பல அரைகுறைகள் சொல்லுகின்ற தியான முறை, வாசி யோக முறை, விபாசனா, நான் இத பண்றேன், குண்டலி யோகம் பண்றேன்றங்கிறத கைவிட்டுட்டு, வள்ளலார் சொன்ன ஓம்கார தியான முறைய கடைப்பிடிங்க. அது அவ்வளவு எளிதா கைகூடிடாது. பொறுமையா தான் இருக்கணும். பொறுமையும் பயிற்சியும் தான் சிலருக்கு ஒரு 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். சில ஆன்மாக்களுக்கு பல வருடங்கள் கூட ஆகலாம். அவங்கவங்க ஆன்ம தரத்தை பொறுத்து அது அமையும். அதனால நேரான வழிக்கு வாங்க. தவறான வழிக்கு போயிட்டு மாட்டிக்காதீங்க. உங்கள் ஆன்மா ஈடேறக்கூடிய தகுதியை பெற்றுவிட்ட பிறகு, இந்த ஓம்கார தியானத்தில் நீங்கள் முழுமை கண்டு ஜெயித்துவிட்டு, அதில் வள்ளலார் போல மரணமில்லா பெருவாழ்வையும், எல்லா சித்துகளையும் தன் நிச்சையில் நடத்தும் தனிப்பெரும் வல்லபத்தையும் பெறலாம். நன்றி, வணக்கம்.